ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீயும் உன் வாழ்க்கை துணையும் சேர்வோமா மாட்டோமா என்று நினைக்கிறீர்கள். நிச்சயமாகவே நீயும் உன் வாழ்க்கை துணையும் சேர்வீர்கள். இது வெறும் நிரந்தர இல்லாத பிரிவுதான். நிச்சயமாக நீயும் உன் வாழ்க்கை துணையும் பிரிந்தது ஒன்று சேர்ந்த வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வீர்கள். சில சண்டைகள் எதற்கு வருகிறது என்றால், எவ்வளவுதான் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கத்தான். நீயும் உன் ஞாபகத்தில் யார் பக்கமும் திருப்பவில்லை, உன்னுடைய வாழ்க்கை துணையோ யார் பக்கமும் திருப்பவில்லை. இரண்டு பேருமே இரண்டு பேர்களை நினைத்து கொண்டுத்தான் இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் இருவரையும் யாரும் பிரித்து வைக்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் தான் பிரிந்து இருக்கிறீர்கள். சீக்கிரமாகவே உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கை துணையும், உன் வாழ்க்கைக்கு துணை பிடித்தது போல் நீயும் நிச்சயமாகவே மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்வீர்கள். கவலையை விட எதற்காக ஒவ்வொரு நாளும் ஏதேதோ யோசித்து கொண்டு நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு எப்படி சேரலாம், எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதை மட்டுமே யோசியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. எப்பொழுதும் நீ என்ன பேசுவது, நான் என்ன செய்வது இருந்தால் அது வாழ்க்கை அல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை புரிந்து கொள். நீயாக போய் பேசினாலும் தவறல்ல, அவராக வந்து பேசி அதை நீ ஏற்றுக்கொண்டாலும் தவறல்ல. விட்டு கொடுத்து போவது தானே தங்கமே வாழ்க்கை. கவலை இல்லாமல் இரு. உனக்காக நான் இருக்கிறேன். சீக்கிரமாக இருவரும் சேர்ந்து என் கோவிலுக்கு வருவீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் உங்களை சேர்த்து வைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உள்ளது. கவலை இல்லாமல் இரு, நிம்மதியாக இரு. காலம் முழுவதும் நான் உனக்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.